ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி. 2025 குரு பகவான் 15ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள், உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள், இந்த சுய ஜாதகத்தினால இந்த குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். குரு பகவான் ஒரு சுப கிரகம், முழுமையான சுப கிரகம். இவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார், உபஜயஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறார். அதனால இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம், நிறைவேறாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி அமைய போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி பதிவுகள் இந்த இடத்துல இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல வர 10ஆம் இடத்து குரு பகவான் பதவியை பறிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மொழிகள் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். என்னடா இது, நமக்கு கன்னி ராசிக்கு அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாரு, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குமா? நிறைய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த உயர் அதிகாரிகளாக ஆக்குபவரே நம்ம குரு பகவான் தான். அந்த உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த ஒரு பதற்றம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்த அந்த கேது பகவான் கடந்த காலத்துல இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு வலி வேதனைகளை கொடுத்துருச்சு. தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள் அதிகமாயிடுச்சு. விவாகரத்து வழக்குகள், கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே தீருமா? திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வரும்போது இந்த உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே நம்ம மேல ஏதாவது லீகல் கேஸ் வந்துருமா? ஏன்னா அத மாதிரியான ஒரு நெருக்கடியில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. எப்போ எந்த நேரத்துல நமக்கு அலுவலகத்துல ஆப்பு வைப்பாங்க அப்படின்றது தெரியாது. அந்த அளவுக்கு நெருக்கடியில இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான் கண்டிப்பா வருமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விதமான ஒரு தொந்தரவும் கிடையாது. ஏன்னா அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துல விழுது. அந்த 2ஆம் இடத்துல விழும்போது கண்டிப்பாக ஒரு வருமான உயர்வுகள், பதவி உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு லட்டு கையில விழுந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள், நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு இடத்தை நோக்கிதான், இலக்கை நோக்கிதான் நீங்க பயணிச்சிட்டு இருப்பீங்க. அந்த இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பட்டீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. திடீர்னு உங்க கையை தேடி அந்த வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கே ஒரு திகைப்பா இருக்கும். என்னடா இது, நம்மளை நம்பி இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றம் அதிகமாகும். அது மாதிரிதான் இருக்குமே ஒழிய நீங்க நினைக்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு பதவியும் பறிபோகாது, கவலைப்பட வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நிறைய வழக்குகளை சந்திச்சீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நாங்க இந்த மாதிரியான வழக்குகளை சந்திச்சோம், இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் இந்த பதிவுல வரலாம். இல்ல நீங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இந்த கன்னி ராசி என்பர்கள் ஒரு பெரிய ரிலாக்ஸ், மென்டல் டென்ஷன் அதிகப்படியாக இருந்தது. இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தேடி வந்து உங்களை வந்து பிரச்சனை பண்ணும்போது மிக அதிக அளவு மனக்குழப்பத்தோட இருந்தீங்க. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் உங்களுக்கு ஒரு போராட்டம். குடும்பத்துல கணவன் பிரச்சனை, அடுத்து கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா பெற்றோர்கள், கணவனுடைய பெற்றோர்களை கவனிக்கணும், வயதானவர்கள் அவர்களை கவனிக்கணும் என்ற மாதிரியான ஒரு தொந்தரவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டே உங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு நடுவுல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள். அந்த கணவன் மனைவி நிம்மதியா இருந்தாதான் அந்த குடும்பமே நல்லா ஒரு செயல்களை நோக்கி பயணிக்க முடியும். அந்த அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளயுமே ஏகப்பட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ், இது எல்லாமே இருந்திருக்கும். சில பேர் நான் என்னுடைய குணத்தை இப்படிதான் நான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் அவங்களுடைய குணத்தை மாற்றாமலே இருந்திருப்பாங்க. இதெல்லாமே இப்போ உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த குடும்பத்துல மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தருடைய அரவணைப்பை இன்னொருத்தர் கொஞ்சம் ஈடு கட்டுவது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல குழந்தைகளினுடைய வளர்ச்சி மெயினா இருக்கும். இந்த குரு பாக்குறதுனால, குருனாலே குழந்தைகள் தான். அந்த குடும்பத்துல குழந்தைகளினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்கும். எதிர்பாராத ஒரு நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு வருமானத்தின் பேரில் நல்ல ஒரு சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க எந்த இடத்துல லேண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல லேண்ட் வாங்கி அங்க ப்ராப்பர்ட்டி வச்சு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த இடத்துல வீடு புகுந்து, அதாவது கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வலிமையான ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அது இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரும். இது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு வலிமையான அமைப்பு, சொத்துக்கள் சேர்க்கறதுல, குடும்பம் நல்ல ஒரு மேன்மையை அடையறதுல ஒரு வலிமையான அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் எந்த விதமான ஒரு துன்பத்திற்கும் கண்டிப்பாக ஆளாக மாட்டார்கள். 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா வேலையில நல்ல ஒரு மேன்மைகள், நான் முதல்லயே சொல்லியாச்சு, நிறைய வேலையில பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழில உங்களுடைய பங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நீங்க நல்ல ஒரு ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில நல்ல ஒரு இன்கம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களுக்கு எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் ஒரு நல்ல லிபரலா போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரெல்லாம் போலீஸ் கேஸ், அங்க இருக்கக்கூடிய ஒரு வம்பு வழக்குகள் இருக்கிறீங்களோ உங்களுக்கு உண்டான தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இல்ல எதிர்மறையாக வரக்கூடிய அன்பர்கள், நீங்க ஏதோ ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஏதோ ஒரு இழப்புகளை நீங்க சந்திக்க நேரிடும். இல்லீகலா யாராவதுதான் மாட்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, இல்ல நாங்க நல்லாவே இருக்கிறோம் ஆனா வம்பு வழக்குகளை சந்திச்சுட்டோம், விவாகரத்து வரைக்கும் போயாச்சு, கணவன் மனைவின்றது பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா மறு திருமணம் உறுதியாக இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அடுத்து விவாகரத்து ஆகலைன்றவங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து பேசுங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முன்னேற்றம், ஒரு நிவர்த்தின்றது கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக நீங்க ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரம் குடும்பத்துல, அதுதான் சொன்னேன், குழந்தைகளினுடைய வளர்ச்சி தான் இந்த காலகட்டம் முக்கியமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால குழந்தைகள்னால நீங்க மீண்டும் ஒண்ணு சேர்வதற்குண்டான முக்கியமான அமைப்புகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் கொஞ்சம் இருக்கு. இந்த காலகட்டமும் திருமணத்துல கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கு. இதற்குண்டான தெய்வ பரிகாரங்களை பண்ணுங்க. ஏன்னா கர்மஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால தெய்வ பரிகாரம் பண்ணிட்டு நீங்க அந்த திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் சர்ப்பதோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கு
இருக்கக்கூடிய அன்பர்கள், கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த தெய்வ பரிகாரம் மூலமாக திருமண தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது போன்ற ஒரு பதிவுகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.